Hi traders, welcome to Dhan Tamil YouTube channel. நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிக்விடிட்டி ட்ராப் ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த இண்டெக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் கம்ப்ளீட் பேசிக் ட்ரேட் செட்டப் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய பேசிக்கான விஷயம் எந்த இண்டெக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம், என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான். மோஸ்ட்லி நீங்கள் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்போவாது அப்படின்னு பார்க்கும்போது சென்செக்ஸில் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. பட் ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டிலலாம் அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த இண்டெக்ஸை விட்டுருங்க. அண்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ண முடியும் அண்ட் 5 minutesலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர் லிக்விடிட்டி ட்ராப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 1 hour டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த 2 டைம் ஃப்ரேம்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரேட் செட்டப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தன்னுடைய வெப் பிளாட்ஃபார்ம் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிஃப்டி 50 ஆட் பண்ணிக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில். அண்ட் அதோட ட்ரேடிங் வியூ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய ட்ரேடிங் வியூ நிஃப்டி 50 சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக 15 minutes வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 1 hour அப்படின்றத செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு எந்த இண்டிகேட்டரும் நமக்கு தேவையில்லை இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் 6 கேண்டில் ப்ளஸ் ஒரு சின்ன கேண்டில் வரும். அதாவது 7 கேண்டில்ஸ் வரும். அதில் 6 கேண்டில் தான் 1 hour கேண்டில். லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கேண்டில் வந்து 15 minutes கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 6 கேண்டில்ஸை மட்டும் பார்ப்போம். இப்போது நான் ரீசெண்டாக நடந்த விஷயத்தை வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நடந்திருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலை அதாவது 9:15 to 10:15க்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேண்டிலை ஹை டு லோ மார்க் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நான் வந்து அதை மார்க் பண்ணுறேன். இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. 10:15க்கு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஒரு 10:30 அந்த டைமுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சினாரியோவில் லோவை கட் பண்ணுது. ஓகே, லோவை கட் பண்ணிவிட்டு ரொம்ப டவுன் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே லோ கட் ஆனதுக்கப்புறம் ஒரு 40 points கிட்ட போயிடுச்சு. பட் அகெயின் அங்கே தான் விஷயம் லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்னு இருக்குது. ஸோ அது லிக்விடிட்டி ட்ராப்னால் என்னென்னா ஒரு டேரெக்ஷனில் போகிற மாதிரி போவாங்க, எல்லா ஆர்டர்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அந்த டேரெக்ஷனில் போகாமல் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும், இல்லை ஆப்போசிட்டில் போகும். அந்த மாதிரி தான் இங்கே கீழே போயிட்டே இருந்துச்சா, எல்லா ஆர்டர்ஸும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் வைக்கிறாங்களோ, ஓகே, ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் அதோட லோ பிரேக் ஆகுது. ஆனால் க்ளோஸ் மட்டும் அந்த லைனுக்கு மேலே வைக்குது. அந்த 1 hour கேண்டிலோட லோவை விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிக்விடிட்டி ட்ராப். நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போது நம்ம அதை வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிடணும். ஸோ நான் 5 minutes அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த கேண்டிலில் எக்ஸாக்டாக பிரேக் ஆச்சோ, ஓகே. ஸோ இப்போ லிக்விடிட்டி ட்ராப் எங்கே நடந்திருக்கு எக்ஸாக்டாக அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டிலில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலில் பிரேக் டவுன் நடந்துருச்சு, டவுன் போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு அடுத்த கேண்டில் அந்த க்ரீன் கேண்டிலில் தான் லிக்விடிட்டி ட்ராப் வந்து நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேண்டிலை ஹை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி. ஸோ இந்த கேண்டில் 11:10க்கு அந்த ஹை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ. ஓகே, அந்த கேண்டிலோட லோ போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட வந்துருக்கு, பட் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சரியான அப் ட்ரெண்ட் போய்ட்டு அந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ புரியுது உங்களுக்கு? இப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,093 அப்படின்றது என்ட்ரி ப்ரைஸ், 26,075 அப்படின்றது ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஸோ அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, ஒரு 20-30 points வருதுன்னு வச்சுப்போம். அண்ட் டார்கெட் எவ்வளோ போகுது அப்படின்னா 26,093லேருந்து 26,173 வரைக்கும். அதாவது இது வந்து ஸ்பாட்டில் சொல்கிறேன் நான், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நிஃப்டியில் கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ அந்த சினாரியோக்கு இது யூஸாக இருக்கும். இதை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஓஆர்பி பார்த்துருப்போம், விவேப் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம். ஓஆர்பிக்கு நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம், விவேப்புக்கு 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டுமே ஒரு நாள் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த டேயில் நீங்கள் இந்த லிக்விடிட்டி ட்ராப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஓகேங்களா? அது ரெண்டும் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் எடுக்கிறது யூஸ் இல்லை.
அது ஒர்க் ஆகாத ஒரு நாள் இருக்கும், அந்த டே அன்றைக்கி இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் டார்கெட் நமக்கு ஹிட்டு. அப்போது இது ஒன்று போதுமானு பார்த்தீங்கன்னா போதாது. ஸோ நம்ம திரும்பவும் 1 hour டைம் ஃப்ரேமில் வேறு கேண்டில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் கிட்ட நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய ரேஞ்சு, ஓகேங்களா? அதனால் உங்களோட டார்கெட் என்னவோ அதில் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட 118 பாயிண்ட்டு. பட் நமக்கு அவ்வளோ ஏறுமான்னு சொல்ல முடியாது இல்லையா? பட் நம்ம அதுக்கான டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆனால் நடந்திருக்கா லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டாக அதோட லோ கட் ஆகிருக்கு, டவுன் வந்திருக்காங்க, திரும்ப போய் மேலே தான் க்ளோஸ் வைக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லிக்விடிட்டி ட்ராப் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே 5 minutes டைம் ஃப்ரேம் மாற்றிக்கணும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் ஓகே, ஸோ 5 minutesல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே கேண்டலில் இறங்கி ஒரே கேண்டலில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டே தான் நம்மளது 18th November. ஓகே, இந்த கேண்டில்லே வந்து பிரேக் ஆகி அதுக்கப்புறம் திரும்பவும் ஏறி இருக்குது. ஸோ அப்போ அந்த கேண்டிலோட ஹையை நம்ம மார்க் பண்ணுறோம். அண்ட் அதில் வந்து 25,892 என்ட்ரி. ஓகே, டார்கெட் வந்து நீங்கள் மொத்த ஹையும் வச்சிங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 100 பாயிண்ட் ஏறலாம், பட் சம்டைம்ஸ் போகாமல் போகும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீவியஸ் ஹையை வச்சு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 25,975 எக்ஸிட், 900 என்ட்ரி, 975 எக்ஸிட், 75 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை நாள் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் அண்ட் உங்களுக்கு சூப்பரான ட்ரேட்ஸுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இங்கே ப்ரீவியஸாக பாருங்கள், 9:15க்கு ஒரு கேண்டில், அதாவது 9:15 to 10:15க்கு 14th November ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த கேண்டில் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் லைவாக பார்க்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்கும். அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் லோ பிரேக் ஆகுது, திரும்பவும் புல் பேக் ஆகிட்டு அந்த லிக்விடிட்டி ட்ராப் நடந்ததுக்கப்புறம் மேலே க்ளோஸ் வைக்க போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் புல்லிஷாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கா. கிட்டத்தட்ட 95% முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் அந்த 100% ஹிட் ஆகிருக்கும். பட் திரும்பவும் கீழே வந்துட்டு தான் மறுபடியும் மேலே போயிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து முடிஞ்சிட்ருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. பட் ஃபுல் ட்ரேட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். November 14th இல்லையா நம்மளோட கேண்டில். ஸோ இங்கே இருக்குது. யா, எக்ஸாக்ட் இந்த கேண்டில் தான், தெரியுதுங்களா? ஸோ 1 hourல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு அண்ட் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் சேம் கேண்டில் 10:40 கேண்டிலே பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ லிக்விடிட்டி ட்ராப் நடந்திருக்கு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,862 வரைக்கும் போயிருக்கு. என்ட்ரி ப்ரைஸ் 25,777. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் ஸ்பாட்டில். ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் காமிக்கும்போது உங்களுக்கு டேட்ஸ் வந்து ஸ்கிப் ஆனது தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக காமிச்சது 21st November, அதுக்கு முன்னாடி காமிச்சது 18th November, அதுக்கு முன்னாடி 14th November. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ஸ் நிறைய ஸ்கிப் ஆகிறத பார்க்க முடியும். ஏன் அப்படி ஸ்கிப் ஆகுதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு 5 minutes ஆர் 15 minutesல ஒரு ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, VWAP ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ORB ஸ்ட்ராட்டஜியோ பண்ணுறோம் இல்லையா, அந்த டேயில் இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான். ஏன்னா நீங்கள் மற்ற டேட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:15க்கு 1 hourல வச்சுருக்கோம். ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து நீங்கள் 15 minutesல போய் பார்த்தீங்கன்னா அந்த ORB ஒர்க் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? ஸோ பிரேக் அவுட் நடக்குது, செம்ம அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ 1 hour நீங்கள் யூஸ் பண்ணணும் லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்னா அந்த டேயில் 15 minutes ORB ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒர்க் ஆகியிருக்கக்கூடாது. ப்ளஸ் VWAPும் ஒர்க் ஆகக்கூடாது. VWAP ஸ்ட்ராட்டஜி பார்க்கலன்னா தன் தமிழ் சேனல்லே இருக்குது, அதை போய் பாருங்கள். அது ORB ஸ்ட்ராட்டஜியும் தன் தமிழ் சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்காத நாட்களில் கூட இந்த ட்ரேட்ஸை நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிறது தான், பேக் டெஸ்ட், பேப்பர் ட்ரேட்
அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல். ஸோ ஈஸியாக இருக்குன்னா மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ட்ரேட்ஸ் பண்ணலாம். இதே போல் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.